அண்மை செய்தியை தொடர்ந்து உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நகராட்சி ஆணையர் அஜிதா பர்வீன் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் குழப்பம் ஏற்பட்டுள்ளதாக உடனுக்குடன் நேரலையில் பார்த்து வருகிறோம். கருத்து கேட்பு கூட்டத்தில் கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு மக்களை அழைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. கருத்து கேட்பு கூட்டத்தில் கருத்துக்கள் தெரிவிப்பதற்கு மக்களை அழைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. பொதுமக்கள் என்ற பெயரில் 5 மற்றும் 6 பேர் மட்டுமே கலந்து கொண்டதால் இருக்கைகள் காலியாக காட்சியளித்தது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் எமது ராமநாதபுர செய்தியாளர் ரகு. அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். ரகு, என்ன நடந்தது? விரிவான விவரங்களை பதிவு. கண்டிப்பாக ராமநாதபுரத்தில் நடந்த நகராட்சி ராமநாதபுரம் நகர்மன்ற அலுவலகம் சார்பில் நடந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டு தகராறு ஏற்பட்டது. இதனால் முறையான அறிவிப்பு செய்து கருத்து தெரிவிப்பதற்கு பொதுமக்களை அழைக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்ததால் அங்கு கருத்து கேட்பு கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் 23 நீர்நிலைகளை மறுசீரமைப்பது, ஒன்றோடு இணைப்பது, பராமரிப்பது, பாதுகாப்பது என்பது குறித்த பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட வருவாய் அதிகாரி கோவிந்தராஜுலு, ராமநாதபுரம் நகராட்சி ஆணையர் அஜிதா பர்வீன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகர்மன்ற உறுப்பினர்கள் மற்றும் அதிகாரிகள் அதிகமாக இருந்தனர். பொதுமக்கள் என்ற பெயரில் 5-6 பேர் மட்டுமே கலந்து கொண்ட நிலையில் கருத்து கேட்பு கூட்டம் துவங்கியது. உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் எழுந்து முறையான அறிவிப்பு செய்திருந்தால் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு நீர்நிலைகளை பாதுகாப்பது குறித்து கருத்து சொல்வதற்கு பொதுமக்களும் நீர்நிலைகள் குறித்து அறிந்தவர்களும் ஏராளமானோர் வந்திருப்பார்கள். ஆனால் முறையான அறிவிப்பு செய்யவில்லை என நகராட்சி நிர்வாகத்தை குற்றம் சாட்டினர். இதனால் அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. கருத்து கேட்பு கூட்டம் அமைதியற்ற சூழலில் நிலவியது. இதனைத் தொடர்ந்து 23 நீர்நிலைகளிலும் தற்போது இருப்பது மழை நீரும் அல்ல, குடிநீரும் அல்ல என்றும் அவை அனைத்தும் பாதாள சாக்கடை கழிவு நீர் என்றும் நகராட்சி நிர்வாகம் பாதாள சாக்கடைகளில் உடைப்புகளில் ஏற்பட்டு வெளியான கழிவு நீர் அனைத்தையும் நீர்நிலைகளில் நிரப்பி சுகாதார கேட்டினை ஏற்படுத்தி உள்ளது என்றும் பொதுமக்கள் குற்றம் சுமத்தினர். அதனைத் தொடர்ந்து மீண்டும் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. கூச்சல் குழப்பத்தை ஊடகத்தினர் படம் பிடித்ததால் அவர்களை வெளியேற்ற உத்தரவிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஊடகத்தினரும் வெளியேற்றப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த சமூக ஆர்வலர்கள் நீர்நிலைகளை காப்பாற்றுவதாக கூறி பொதுமக்களை கருத்து கேட்பு கூட்டம் என்ற பெயரில் கண்துடைப்பு நாடகம் நடந்ததாகவும் இதில் கருத்து கேட்பதற்காக கூட்டம் நடக்கவில்லை என்றும் ஏதோ முடிவுகளை எடுத்துக்கொண்டு இந்த கூட்டத்தை நடத்தி அதற்கு அங்கீகாரம் பெறுவதற்காக இந்த கூட்டம் நடத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினர். இந்த கூட்டத்தில் மொத்தத்தில் இந்த கருத்து கேட்பு கூட்டம் ஒரு கண்துடைப்பு நாடகம் என்று குற்றம் சாட்டினர். இதனால் அந்த கூட்டத்தில் கூச்சல் குழப்பம் நிலவியது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரகு.